இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பிரியமானவர்களே, எல்லாம் முடிந்துவிட்டது போல உங்களுக்கு தோன்றுகிறதா? எவ்வளவு போராடினாலும் வாழ்க்கை உடைந்து போகிறதா? நான் இன்னும் எப்படி நிற்கிறேன் என்று நீங்களே ஆச்சரியப்படுறீங்களா? அப்படிதான் ஒரு நாள் பேதுரு உணர்ந்தான். இயேசுவை ஒருபோதும் மறுக்க மாட்டேன் என்று சொன்ன அவன் பயத்தின் காரணமாக 3 முறை இயேசுவை மறுத்தான். சேவல் கூவி அந்த நொடியில் பேதுருவின் இதயம் உடைந்தது. நான் தேவனுக்கு தகுதி இல்லாதவன் என்று கண்ணீர் வடித்தான். ஆனால் கர்த்தருடைய கிருபை அவனை நிர்மூலமாக விடவில்லை. உயிர்த்தெழுந்த இயேசு மீண்டும் பேதுருவை தேடி வந்தார். நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டபோது அது தன்னண்டையில் சத்தம் அல்ல, இரக்கத்தின் சத்தம். தோல்வியடைந்த சீஷனை தேவன் மீண்டும் எழுப்பினார். அந்த பேதுருவே பின்னர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தான். விழுந்த மனிதனை கர்த்தருடைய கிருபை ஒரு வல்லமையான ஊழியக்காரனாக மாற்றியது. பிரியமானவர்களே, நீங்கள் இன்று தவறிவிட்டாய் என்று நினைத்தாலும் தேவனுடைய கிருபை இன்னும் உங்களை விட்டு போகவில்லை. உங்கள் தோல்வி உங்களை நிர்மூலமாக்கவில்லை. தேவனுடைய இரக்கம் இன்னும் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. மனுஷர்கள் உங்களை கடந்த காலத்தால் அளந்தாலும் தேவன் உங்களை கிருபையால் பார்க்கிறார். ஆகையால் மனமுடையாதையுங்கள். உங்களை இன்று வரை காத்திருக்கிறது கர்த்தருடைய முடிவில்லா இரக்கமே. ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்ற வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபைதான். ஆண்டவரே, எப்படி வாழ்கிறோம்? இது எங்களுக்கே ஆண்டவரே நம்ப முடியாத வாழ்க்கையாய் இருக்கிறதே. அப்படிப்பட்ட கிருபை எங்களை தாங்குது ஏசப்பா, தப்புவிக்குது ஏசப்பா, ஏந்துது ஏசப்பா. மனுஷனுடைய பார்வைக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது ராஜா. ஆமாண்டவரே, தேவாதி தேவன் எங்களை வழி நடத்துகிற விதம், ஆமாண்டவரே, கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆமாண்டவரே, எவ்வளோ கஷ்டத்தின் சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மை நடத்துகிறாரே என்று சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே காணப்படட்டும். ஆமாண்டவரே, அந்த பிள்ளைகள் ஆண்டவரே வெகு நாளாய் ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கலாம். அவர்களுடைய ஆண்டவரே மன விருப்பத்தையும் நீ நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கிருபை ஆண்டவரே அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் மீது காணப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.